2-3 நாளாகவே இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படுற விஷயம் அப்படின்னா அதுல் சுபாஷ் இறந்த விஷயம் தாங்க. எலான் மஸ்கை ட்ராக் பண்ணுறாப்புல, டொனால்ட் ட்ரம்பை ட்ராக் பண்ணுறாப்புல, இது மாதிரி சொல்கிறாப்புல. இந்தியாவில் சட்டப்பூர்வமாகவே ஆண்களுக்கு இனப்படுகொலை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காப்புல. 24 பக்கத்துக்கு இதுமாரி சூசைட் நோட் வந்து எழுதுறாப்புலங்க. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மனசு நொந்திருப்பாப்புல அப்படின்னு. அதையும் தாண்டி 1.5 மணி நேரத்துக்கு நெருக்கமாக வீடியோ போடுறாப்புல தான் ஏன் இறக்குன்னு தனக்கு என்ன கொடுமை நடந்துச்சு அப்படின்னு. அதையும் தாண்டி பிரசிடென்ட் இருக்காங்கள்ல திரௌபதி முர்மு, அவங்களுக்கு ஒரு லெட்ரு அதில் சொல்லியிருந்திருக்காங்க, இறந்தவங்க தானே இங்கே உள்ள நீதிமன்றத்தை பற்றி பேச முடியும், உயிரோடவங்க உள்ளவங்க வந்து யாரும் பேசிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காப்புல. ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு சொல்லியிருந்திருக்காப்புல. என்ன தான் நடந்திருக்கு அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். இந்த அதுல் சுபாஷ் அப்படிங்கிற ஆள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பீகாரை சேர்ந்தவங்க, அங்கே தான் பிறந்து வளர்ந்தவங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து 34 வயசுக்கு நெருக்கமாக ஆகுதுங்க. இவங்க வந்து பெங்களூரில் தனியார் கம்பெனியில் வேலை கிடைக்குது இவங்களுக்கு. அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி 5 வருஷமாகவே வந்து பெங்களூரில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவு வராங்க. ஏன்னா நல்ல சம்பளம் கிடைக்குது, தனியார் கம்பெனியில் நல்லபடியாக போயிட்டுருக்கா. அதனால் மேட்ரிமோனி சைட்டில் வந்து பொண்ணுங்க ப்ரொஃபைலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்குது. அவங்க இங்கே உள்ளவங்க கிடையாது, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்களும் பெங்களூரில் தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் பெங்களூரில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, சரி ஓகே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 2 பேர் குடும்பமும் உட்காந்து பேசுகிறாங்க. 2 பேருக்கும் பிடிக்கிறதுனால 2019 கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்படி நாட்கள்லாம் போயிட்டுருக்குதாங்க. அடுத்த ஒரு வருஷம் 2020 வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒய்ஃபு பணம் கேட்குறாங்க. எதுக்குன்னா அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு பணம் எப்படி தெரியுமா கேட்குறாங்க, ஏதாவது பூஜை நடக்குதா, ஏதாவது விழா நடக்குதா, எனக்கு காசு கொடுங்க, நான் என் அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கி கொண்டு கொடுக்கணும், இது மாதிரி கொண்டு கொடுக்கணும், அது மாதிரி கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு காசை வந்து பிடுங்கிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு தம்பி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து காசு வந்து கொண்டு கொடுக்குறது அப்படின்னு இவர்கிட்டேருந்து வந்து பணத்தை வந்து பிடுங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட 84,000 ரூபாய்க்கு நெருக்கமாக சம்பாதிக்கிறதா வந்து சொல்லப்படுதுங்க ஒரு மாதத்துக்கு. இவர்கிட்டேருந்து வந்து பணத்தை பிடுங்கி கொண்டு கொடுக்குறாங்களா. இவருக்கும் காசு தேவைப்படல, இவர் தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஆனால் தான் ஒய்ஃபு கேட்குது அப்படின்னு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்படி வாழ்க்கை ஏற்றம் இறக்கமாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் இந்த அதுல் சுபாஷ் வந்து சுதாரிச்சுக்கிறாரு. சரி ஓகே, இனிமேல்லாம் காசு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இவர் வந்து நான் இனிமேல் காசு கொடுக்க மாட்டேன் உங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னோன்னே அந்த அதுல் சுபாஷோட ஒய்ஃப் இருக்காங்கள்ல, அவங்க பேர் நிக்கிதா, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ காசு கொடுக்க மாட்டியா, அப்படின்னா நான் இங்கே இருக்க மாட்டேன். குழந்தைய தூக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் தங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தங்குறது மட்டும் இல்லாமல் 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்கல்ல. இப்போ உடனே வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிவிட்றாங்க, உன்னோட எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு. இவர் வேறு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, பயங்கர டிப்ரெஷனில் இருக்கார். இவர் வந்து என்னடா அது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து உத்தரப்பிரதேச கோர்ட்டுக்கு வந்து தினமும் வந்து போயிட்டு வரணும். தினமும் கிடையாது, எப்போ கூப்பிட்றாங்களோ வந்து அப்போ வந்து போயிட்டு வரணும். இப்படி டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கா. அப்போ வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ தெரியுமா கேட்குறாங்க, 40,000 ரூபா மாதத்துக்குங்க. இவரே சம்பாதிக்கிறது கிட்டத்தட்ட 84,000 ரூபாய் கிட்ட தான். அதில் பாதி தான் வந்து குழந்தைய கொடுக்கணும். என்ன, அந்த குழந்தைக்கே வந்து 4 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு 40,000 ரூபா எதுக்கு தேவைப்படும்? ஆனால் அப்படி கேட்குறாங்க. இவங்களும் கொடுத்து தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா கோர்ட்டில் கொடுக்க சொன்னதாக வந்து சொல்லப்படுது. இவர் வந்து மாதம் 40,000 ரூபா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். யோசிச்சு பாருங்கள், பாதி காசை எதுவுமே பண்ணாமல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தைய கூட பார்க்கவும் விடுறது கிடையாது. அதில் கோர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் குழந்தையும் கூட்டு வர்றது கிடையாது, வீட்டில் போனாலும் பார்க்க வர்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. இப்படி வந்து டிப்ரெஷன்லேயே இருந்துக்கிட்டு இருக்காரு. அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, டிவோர்ஸ் வாங்கிட்டு போகலாம்ல, ஆனால் அதை தாண்டி 9 பொய் கேஸுக்கு மேலே போடுறதா இவர் வந்து சொல்கிறார். அந்த கேஸெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மொதல் கேஸு தான் அப்பா இறந்தது வந்து இந்த அதுல் சுபாஷால் தான் அப்படின்னு ஒரு கொலை கேஸே போட்டுடுறாங்க. அவர் அப்பா வந்து கல்யாணம் நடக்கும்போது 2019 இறந்துட்டார். இந்த லேடி என்ன தெரியுமா பொய் கேஸ் போட்டிருக்காங்க, இது மாதிரி 10 லட்ச ரூபா எங்கள்கிட்ட வரதட்சணை கேட்டாங்க, அது வந்து எங்கள் அப்பாவால் தாங்க முடியல, அதனால அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு கொலை கேஸை தூக்கி போடுறாங்க. இவருக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்காக ஒரு மெனக்கட்டு கிளம்பி உத்தரப்பிரதேச கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அங்கே போய் இந்த பொய் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே குறுக்கு விசாரணை பண்ணும்போது அந்த லேடி பொய் சொல்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதய நோயால் தான் இறந்துருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு பொய் கேஸ் நிரூபிச்சிடுறாரு. அடுத்த கேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்நேச்சுரல் செக்ஸ் அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க.
யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணு இதை சொல்கிறதுனால கோர்ட்டு இதை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா? கண்டிப்பாக ஏற்றுக்கும்ல. இவர் என்னென்ன நிரூபிக்க முடியும்? அது ஒரு கேஸ். அடுத்த வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு கேஸுன்ட்டு ஒவ்வொரு கேஸாக வந்து 9 பொய் கேஸ் போட்டிருக்காங்களாம். இவர் வந்து ரொம்ப வருந்தி இத்தனை பக்கத்தில் லெட்டர் எழுதினார்னா எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டிருப்பார். இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் பெங்களூர்லேருந்து அங்கே யூபிக்கு வந்து 40 தடவைக்கு மேலே போயிருந்திருக்காரு இந்த கேஸுகளுக்காக மட்டுமே. எந்த அளவு மனவேதனைப்பட்டிருப்பார். ஒரு பொய் கேஸை நிரூபிக்கிறதுக்காக இவர் இங்கேருந்து அங்கே போக வேண்டியதாக இருக்குது. அந்த டிவோர்ஸ் கேட்டதே அவங்க டிவோர்ஸ் வந்து கொடுத்துட்டாலுமே அவங்க போக மாட்டாங்க போல். பொய் கேஸை போட்டு இவங்கள்ட்ட உள்ள மொத்த காசையும் பிடுங்கணுங்கிறது தான் அந்த லேடியோட ஐடியா. இது வந்து நான் வந்து எதையும் நானும் என் கருத்தெல்லாம் சொல்லலைங்க. அவர் வந்து இவ்வளோ நேரம் பேசினாப்புல இல்லை 1.5 மணி நேரத்துக்கு இருக்குமா அவர் சொல்கிறாரு. அதை தாண்டி ஒரு கோர்ட்டில் வந்து இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் சொல்லியிருந்திருக்காப்புல ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு இது மாதிரி கஷ்டப்படுறாங்க, இது மாதிரி சூசைட் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து பேசியிருந்திருக்காரு. அதுக்கு கோர்ட்லேயே வந்து அந்த ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, அம்மா அவங்களாம் சூசைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிற, நீ ஏன் சூசைட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டோன்னா அங்கே இருக்கிற அந்த நீதிபதியை வந்து சிரிச்சுருந்துருக்காங்களாம். இதை வந்து இவர் வந்து பார்த்துருந்துருக்காரு, என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து இவர் யோசிச்சுருக்காரு. அதை தாண்டி அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் இருக்காங்களா அவங்களோட அம்மா, அதாவது மாமியார், அந்த மாமியார் சொல்லியிருந்திருக்காங்க, அம்மா நீ ஏன் சூசைட் பண்ணிக்கல அப்படின்னு வந்து கேட்டுருந்துருக்காங்க. நான் ஏன் சூசைட் பண்ணணும் அப்படின்னு வந்து அப்போயெல்லாம் சொல்லியிருந்திருக்காரு. இப்படி வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டு இருக்காரு. கடந்த சில மாதங்களாகவே ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தவர் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காரா. இதில் வேறு மாதம் வந்து இங்கே 40,000 வந்து கொடுக்கணும். அதையும் தாண்டி இவங்க ஒய்ஃபு கேட்குறது மாதத்துக்கு 2-3 லட்ச ரூபா. எதுக்கு? குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. இதெல்லாம் என்னங்க சொல்கிறது? அதை தாண்டி நீதிபதி என்ன தெரியுமா சொல்லியிருந்திருக்காங்க, 5 லட்ச ரூபா பணத்தை கொடு, இந்த கேஸை இங்கேயே முடிச்சிடும், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு இவர் சொல்கிறார். அதையும் தாண்டி அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, 3 கோடி ரூபா கொடுத்தனா எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிடுறேன், நான் இனிமேல் கேஸே போட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. எல்லாம் காசு பணத்துக்காக தான். நான் சம்பாதிக்கிறேன், நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் நீதிபதி என்கிட்ட பணம் கேட்குறாங்க, எனக்கு தகுந்த அந்த நியாயத்தை அவங்க கொடுக்கல, அதனால நான் பணமும் கொடுக்கல. அவங்க ஒய்ஃபை 3 கோடி ரூபா கேட்குறாங்க. அதை பற்றி எல்லாத்த பற்றியும் ரொம்ப வருந்தி வந்து பேசியிருந்திருக்காப்புல. என்னத்தங்க சொல்கிறது? அவருக்கு இருந்தது சில சாய்ஸாங்க. ஒன்று, அவங்க கேட்குற பணத்தை கொடுக்கறது. இவர்கிட்ட அவ்வளோ வருமானம்லாம் கிடையாது. மாதம் 84 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவங்க கேட்குற பணத்தை எப்படி கொடுக்க முடியும்? அதனால் அது முடியாது. 2வது சாய்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சரி ஓகே, நம்ம உடல் இருக்கிறதுனால தானே பணத்தை கேட்குறாங்க, நம்மளே இறந்து போயிட்டா அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு கடைசி 1 மாதமாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணிவிட்டு இவர் வந்து லெட்டர்லாம் எழுதுகிறாரு. 4 பக்கத்து கைனால் லெட்டர் எழுதுகிறாரு, 20 பக்கத்தை வந்து டைப் பண்ணுறாரு. இவர் எலான் மஸ்க் அட்டாக் பண்ணுறது, டொனால்ட் ட்ரம்ப் அட்டாக் பண்ணுறது, அப்புறம் பிரசிடெண்ட் அவங்களுக்கு லெட்டர் எழுதுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுறாரு. இவரோட கடைசி ஆசைகள்னு 12 பாயிண்ட் வந்து சொல்கிறாப்புல. அதில் பாயிண்ட் வந்து என்ன தெரியுமாங்க சொல்கிறாரு, இந்தியாவில் எந்த ஆணும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அதனால் என் கோர்ட் வந்து நீதிமன்றத்துக்கு வரும்ல, அதை நீங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் லைவாக காமிக்கணும். ஒரு சில பெண்கள் எப்படி நீதியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாயிண்டாக சொல்கிறாரு. 2வது என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்னோட இந்த வீடியோ இந்த குறிப்பெல்லாம் வந்து நீங்கள் எவிடன்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 3வதா, யூபி கோர்ட் வந்து எனக்கு வந்து நியாயமாக நடந்துக்கிற மாதிரி தெரில, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அதனால் இதை வந்து நீங்கள் இங்கே பெங்களூருக்கு மாற்றுங்க, இங்கே வந்து விசாரிங்க, இங்கே கூட வந்து கோர்ட் வந்து ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்திருக்காரு. அதை தாண்டி அவர் சொல்கிற விஷயம், என் குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய தயவு செஞ்சு அவங்கள்ட்ட விட்றாதீங்கப்பா, நல்லபடியாக அந்த குழந்தை வளராது, என் அம்மா அப்பாட்ட கொடுங்க, அவங்க நல்லபடியாக என் குழந்தைய வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய உடல் இருக்கும்ல, அந்த உடலை தயவு செஞ்சு அவங்கள பார்க்க விட்றாதீங்க, என் ஒய்ஃபையும் அதை தாண்டி அவங்க வீட்டில் உள்ள யாராக இருந்தாலும் பார்க்க விட்றாதீங்க. அதையும் தாண்டி அவர் சொல்கிற விஷயம், நான் இறந்ததுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸெல்லாம் வரும், அதில் வந்து எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சதுக்கப்புறம் அந்த பணம் கேட்ட நீதிபதியிலேருந்து ஆரம்பித்து ஒய்ஃபு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் என் அஸ்தியை கொண்டு கரைங்க. ஒருவேளை வந்து நீதி கிடைக்கலையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அஸ்தியை நீதிமன்றத்துக்கு முன்னாடி சாக்கடை ஓடும், அதில் கொண்டு கலந்துருங்க. இந்தியாவில் எப்படி நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். அதையும் தாண்டி இவங்களுக்கெல்லாம் அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும்னு சொல்கிறாங்க.
பொய் கேஸை போட்டு என் தம்பியை உள்ளத்தில் ட்ரை பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். என் ஒய்ஃப் வந்து இந்த கேஸை என் மேலே போட்ட அந்த 9-10 பொய் கேஸை வந்து வாபஸ் வாங்க வந்தாலும் வருவாங்க. அப்போ வந்து நீங்கள் வாபஸ் வாங்க விடாதீங்க. நீங்கள் போட்ட கேஸெல்லாம் பொய்யான்னு கேளுங்க. பொய்ன்னு சொன்னால் வாபஸ் வாங்க விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை தாண்டி இவங்க பயங்கர ட்ராமா பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் கோர்ட்டுக்கு வந்து குழந்தைய கூட்டுகிட்டே வந்தது கிடையாது. ஏன்னா நான் பார்த்துடுவேன்னு குழந்தைய கூட்டுட்டு வந்தது கிடையாது. இனிமேல் வந்து கூட்டுட்டு வந்து சிம்பதி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ராமாவுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு இவர் வந்து எழுதுகிறார். என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தன்னோட கடைசி ஆசைகள்னு வந்து எழுதுகிறாருங்க. இதையெல்லாம் தாண்டி ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் வந்து அவர் எந்தளவு மனவேதனைப்பட்டிருப்பார் அப்படின்னா அது இந்த லாஸ்ட்டு பாயிண்ட் தாங்க. இவங்க வந்து பொய் கேஸை போட்டு என் அம்மா அப்பா என் தம்பியெல்லாம் வந்து மனவேதனைப்படுத்தலாம். அப்படிலாம் வந்து விட்றாதீங்க. அவங்கள வந்து நீங்கள் கருணை கொலை பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருந்திருக்காருங்க. இவரோட கடைசி ஆசைகள் அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டிருப்பார் அப்படின்னு. அதையும் தாண்டி பிரசிடெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினார் அப்படின்னு சொன்னல. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருந்திருக்காங்க, ஒரு உயிரோடு உள்ளவங்க இந்த நீதிமன்றம் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பேச முடியாது. இதே நான் இறந்துட்டேன், நான் பேசலாம்ல இதை பற்றி அப்படின்னு இவங்க திரௌபதி முர்மு பிரசிடெண்ட் அவங்களுக்கு இந்த லெட்டரை வந்து எழுதியிருந்திருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பாரபட்சம் இல்லாத நீதி வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீதிமன்றம் வந்து சரியாக செயல்படணும். உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை விட அதிக பவர் இருக்குது. நீங்கள் நினச்சா எல்லாத்தையும் மாற்றலாம். அதையும் தாண்டி நீதிபதிகள் ஏதாவது தப்பு பண்ணாங்க, அவங்க மேலே குறை இருக்குது அப்படின்னா அதை வந்து மக்கள் ஈஸியாக சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு முதற்கொண்டு பிரசிடெண்ட் அவங்களுக்கு வந்து லெட்ரு போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு ப்ரீ பிளானாக வந்து பண்ணியிருந்திருக்காரு. இவர் பண்ணதெல்லாம் நினச்சா யோசிக்க கூட முடியலைங்க. எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டிருப்பாருங்கிறது அது கற்பனை பண்ண முடியல. ஆனால் இது மாதிரி ஒரு ஆண் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணலாம், இதை இந்தியா ஃபுல்லாக பேச வச்சு இதை வந்து ஒரு சட்டமாகவே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காரு. இதை இவங்களுக்கு அனுப்புனா இது வந்து பேசு பொருளாக மாறும், இது மாதிரிலாம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோலாம் போட்டு எந்த அளவுக்கு அவர் யோசிச்சு இதை பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னு பாருங்களேன். ஏன்னா தன்னை மாதிரி ஒரு ஆண் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. அதை தாண்டி இதுக்கு எதிர்வினையாக அவங்க ஒய்ஃப் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. நைட்டோட நைட்டாக வந்து இந்த பூட்டிட்டு அந்த மாமியார் மச்சான்லாம் தப்பிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அதையெல்லாம் அந்த ஃபோன் எடுத்து அந்த வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து இப்படி கையை கும்பிட்டுட்டு வந்து போயிருந்துருக்காங்க. இதெல்லாம் நடந்துருந்துருக்கு. அதை தாண்டி இன்னும் சொல்லணுன்னா, இந்த அதுல் சுபாஷோட அம்மா அப்பா இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட போய் பேட்டி எடுக்கும்போது அந்த அம்மா வந்து அழுதே வந்து மயங்கி விழுந்துருந்துருக்காங்க. பல விஷயங்கள் வந்து நடந்துருந்துருக்குங்க. இதை பற்றி பேசணுன்னா வந்து இன்னும் பேசலாம். ஆனால் நான் உங்கள்கிட்ட கடைசியாக ஒன்று கேட்கணும்னு நினச்சது, இப்போ வந்து 2 பக்கமும் விசாரித்தா வந்து தீர்ப்பு வரும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் சில சட்டங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி சில பெண்கள் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.